ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ரைஸும் உளுந்து வெந்தயம் 3 ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கேபேஜ் வந்துட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்றனால ஒரு ஃபுல் கேபேஜ் அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பட்டாணி, சுண்டல், ரெட் பீனு அது 3மே வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அது ரொம்ப சத்து அது. அதனால் டெய்லியும் எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றணும், பிள்ளைங்களுக்கு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற வச்சுருவேன். நல்லா ஊறி வந்துருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை கொடுத்தோம்னா அவங்க பாட்டுக்கு ஒரு கப்பு கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. அது லைட்டாக தாளித்து கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக போடணும். நான் லைட்டாக கறி மசாலா தூள் மட்டும் போட்டு தாளிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியும் ஒரு கப்பு சூப் ஊற்றி கொடுத்துருவேன். அதையும் கம்முன்னு குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து லஞ்சுக்கு வந்துட்டு தெனை ரைஸில் வந்துட்டு எக்கு வந்து பொரியல் பண்ணி அதோட பசங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கருவாடு வறுத்தேன். இந்த பட்டாணி காலையில் சாப்பிட்டு மீதி வச்சுருந்த பட்டாணி சுண்டல், சரி அதை வச்சுட்டு இப்போ அது 2 பேர்த்துக்கும் விட்டு நானும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் பிளேட்டில். ஆனால் 3மே சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்சு தான் அது. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜெல்லி மிட்டாய் வந்துட்டு இங்கே ஒரு கொரியன் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதோ ஸ்ட்ராபெர்ரி, இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல, நல்லா கிளாஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவரு, இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கிரேப்பு, 3மே பார்க்க செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு வெளியில் வாங்கிட்டு வந்தது. நம்ம ஊர்லலாம் வடை போண்டாலாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக வந்துட்டு விற்பாங்கள்ல ரோட்டோரத்தில், அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி அவங்களும் ஆயிலில் போட்டு சில ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விற்பாங்க. நம்ம வடை போண்டா சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். இதுக்குள்ளே வந்துட்டு கார்னு, அப்புறம் கேரட்டு, மீட்டு, சில சாஸெல்லாம் போட்டு ஏதோ வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லாயிருக்கு. இது வந்து ரெட் பீனு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ரெட் பீன் பன்னு மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்லாம். ஆனால் என்ன ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு எப்பயாச்சும் தான் சாப்பிடுவோம், அடிக்கடி சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் சாயங்கிட்டே வந்து படிக்கிறதுக்கு உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பா, போலீஸ்கிட்ட சொல்கிறேன் கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பா. எப்படியாச்சும் கொஞ்சம் நேரம் வந்து அவளை ஏதாச்சும் படிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு உட்கார வச்சுருவேன் நான். இல்லை அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஃபோனில் கேட்காம அவள் பாட்டுக்கு ஏதாச்சும் வச்சு விளையாண்டுட்ருப்பா. நம்மளுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வீடு ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் போட்டு ஆரடிச்சிருவான். இதோ ஃபோனில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவ. போலீஸு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. வாங்க, அம்மாவை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இப்படி தான் பயமுறுத்திட்டு இருப்பா வீட்டில். இப்போ நான் எனக்கு பயமாக இருக்குது நான் சொன்னதுக்கப்புறம் பயமாக இருக்கா, அம்மாவை பிடிச்சிட்டு போவாதீங்க, அக்காவை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவள் இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே ஏதாச்சும் சொல்லிட்டு கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு கதவை தட்டிட்டு அதை வராங்க போலீஸ் வராங்க. நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு ரொம்ப மக்கர் பண்ணுவாள். அவள் கத்திக்கிட்டே அழுதுட்டு ஏதாச்சும் வேலை பண்ணுவாள். பக்கத்தில் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க, நீ கத்துனா பிடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு சைரன் சவுண்டு வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் பேசாமல் தூங்கிடுவான் அவள். சரி போலீஸ் வராங்கன்னு அதை நான் சொல்லி அவன் வந்துட்டு இப்போ திருப்பி அதை எனக்கே சொல்லிட்டு இருக்கிறா. அவள் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே சைரன் சவுண்டு எடுத்து ஃபோனில் வச்சுட்டு, மம்மி போலீஸ் வந்துட்டாங்க உங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருப்பா அவள். அதுக்கப்புறம் போய் நான் கட்டளை தட்டிட்டு கதவு தட்டுறாங்க போலீஸ் வந்து அப்படின்னு சொல்லுவாள். அதை எனக்கே திருப்பி சொல்லுவாள். சும்மா கதவை விளைய தட்டிட்டு போலீஸ் வர ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு விளையாண்டு நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு நானும் விட்டுறது. வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சு எல்லா ரூம்லேயும் அங்கே எங்கேயும் போட்டு வச்சிட்டு இருப்பா. மொத்தத்தில் ஃபோன் கேட்காம இருந்தா சரி. ரொம்ப ஃபோன் கேட்டு கொஞ்சம் நாளாக அடிக்ட் ஆகிட்டு அப்படியே ரொம்ப அடம் பண்ணிகிட்ருக்குறா. ஆனால் அவளை ஈஸியாக டைவெர்ட் பண்ண முடியும். டக்குன்னு ஏதோ ஒன்று சொன்னோம்னா ஃபோனை வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவா, விளையாடுறதுக்கு அப்படின்னு வந்துடுவா, படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்துட்டு இப்படி கொண்டு வந்துடுறத படி, இது என்ன அது என்னன்னு கேட்டோம்னா பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குவா.
டெய்லி வாங்க மம்மி படிக்கலாம் சொல்லிக் கொடுங்கன்ட்டு அப்படின்னு கேட்பா. அதனால் நானும் அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். படித்து முடிச்சுட்டு அடுத்து சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்குறா. நான் பாத்திரம் கழுவி இந்த கூடைக்குள்ளே போட்டு வைப்பேன். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கீழே வச்சு விளையாண்டுட்ருப்பா. இதில் அவள் செய்யும்போதெல்லாம் நான் குட் ஜாப்னு சொல்லிகிட்டு இருக்கணும். நான் பக்கத்தில் இருந்து எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுருவா. இங்கே மட்டும் வைக்க மாட்டா. கொண்டு போய் பக்கத்தில் 2 பெட்ரூம்லேயும் வச்சு அங்கே கொண்டு வச்சு விளாண்டுருவா. பால் குண்டாலேருந்து பேன்லேருந்து எல்லாமே பெட்ரூமில் தான் இருக்கும். கப்பு எல்லாமே கரண்டி ஸ்பூன்லாம் காணாமல் போயிடும். எங்கே போட்டிருக்கானே தெரியாது. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக விளையாண்டுட்ருப்பா. சரி ஃபோன் கேட்காம ஏதோ ஒரு தொல்லை பண்ணாலும் பரவாயில்ல, ஃபோன் கேட்காம இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுடுறது அப்படியே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.